முதல்ல இந்த ஊடகங்கள் தாங்க 41 பேருடைய மரணத்திற்கு காரணம். விஜய் பல்லு விளக்கிட்டாரு, விஜய் குளிச்சுட்டாரு, விஜய் ட்ரெஸ் மாத்திட்டாரு, செருப்பு போட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஹைப்பை ஏத்துன அயோக்கியத்தனத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் செஞ்சாங்க அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணீர் கடலில் பனையும், கண்ணீர் கடலில் மாமல்லம், அழுது காலில் விழுந்து கதறிய விஜய். நேத்து இங்க ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போயிருக்கு, செய்தியாவும் கூட வரல. விஜய் கும்பல்லாம் இழுத்துட்டு கிடந்தாலும் வேடிக்கை பாக்குற கும்பலுங்க. அவங்கள நம்பி ஒரு கூட்டம் போயிருக்கு, அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துனா அதை நாம தானே காப்பாற்ற வேண்டி இருக்கு. வழக்கம் போல விஜயா செத்து போனாரு, அவரை பார்க்கறதுக்கு முடி தூரம் வந்துருக்கீங்க, அவர் தானே அங்க போகணும். இதுவரை அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் போய் அப்படித்தானே பார்த்தாங்க. கரூர்ல இருக்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கூண்டோடு கட்சியை கழிச்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. தமிழக வெற்றி கழகம் எதை செஞ்சாலும் ஏடா கூடமா செஞ்சு, எகனைக்கு முகனையா செஞ்சு சிக்கி சீரழிறது அவங்களுடைய வழக்கமா போச்சு. 41 பேர் மரணத்திற்கு பொறுப்பேற்காம உட்கார்ந்துட்டு கூச்சமே இல்லாம அவங்கள போய் சந்திக்காம அவங்கள எல்லாம் மாமல்லபுரத்துக்கு வர வச்சு கண்ணீர் விட்டுருக்காரு நம்ம விஜய். இதுல ட்விஸ்ட் என்னவாய் போச்சு அப்படின்னா, இந்த மரணத்தை எதிர்கொண்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த 20 லட்சம் ரூபாய விஜயனுடைய முகத்துல விட்டெறிஞ்சிருக்கிறாங்க என்பதான் ட்விஸ்டே. என்ன நடந்துச்சு? கடந்த 1 மாத காலமாகவே பேசுபொருளாக இருப்பது விஜயனுடைய வெற்றி கழகத்தினுடைய தில்லுமுள்ளு வேலைகளும், உள்ளடி வேலைகளும், காசு கொடுத்து ப்ரமோட் பண்ற வேலைகளையும் முகத்திரையை கிழிச்சு அம்பலப்படுத்தி இருக்கும். இது எல்லாம் அம்பலப்பட்டு நின்ன போதும் கூட விடாம ட்ரை பண்ற ஒரு வேலையை தாவேகா கும்பல் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் போய் 41 பேருடைய குடும்பத்தை நேரடியா சந்திப்பாங்க என்று பேசி கொண்டிருந்த வேலையில விஜயோடைய உயிருக்கே அச்சுறுத்தல், எனவே நாங்க அங்க போக மாட்டோம்னு ஒரு புது கதையை கட்டி விட்டு அங்க போறத தடுத்துட்டு ஒரு பஸ்ல அவங்கள கூட்டிட்டு வந்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டாரு அப்படின்றத கேள்விப்படுறோம். அதுல இந்த ஊடகங்கள் இருக்கு பாருங்க. முதல்ல இந்த ஊடகங்கள் தாங்க 41 பேருடைய மரணத்திற்கு காரணம். விஜய் பல்லு விளக்கிட்டாரு, விஜய் குளிச்சுட்டாரு, விஜய் ட்ரெஸ் மாத்திட்டாரு, செருப்பு போட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஹைப்பை ஏத்துன அயோக்கியத்தனத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் செஞ்சாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்பயாவது திருந்துவாங்களான்னு பார்த்தா திரும்ப என்ன பண்ணிருக்காங்க? கண்ணீர் கடலில் பனையூர், கண்ணீர் கடலில் மாமல்லபுரம், அழுது காலில் விழுந்து கதறிய விஜய். யார் யார் நீங்கெல்லாம்? ஒரு அறம் வேண்டாம்? பத்திரிகைக்கென்றும் ஊடகத்திற்கென்றும் ஒரு அறம் இருக்கு. பாதிக்கப்பட்ட சாமானிய மக்களோடு நாம் நிற்க வேண்டிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம திரும்ப திரும்ப ஒரு கார்ப்பரேட் கும்பலுக்கு கால்வரடி கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற மீடியாக்கள். இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லங்க, ரொம்ப மோசமான சூழல். இதை நம்ம எச்சரிக்கிறோம். நீங்க எங்க கொண்டு போய் தமிழ் சமூகத்தை விட போறீங்கன்றத எச்சரிக்கை உணர்வாக நாங்க சொல்றோம். ஊடகங்கள் நீங்க ஜால்ரா போடுங்க, ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக நீங்க கருத்தை வைங்க, அதெல்லாம் வேற. ஆனா பொத்தாம் பொதுக்கா ஒரு அடி அடிச்சு விடுறீங்க பாருங்க, இது ஆகப்பெரிய ஆபத்தை, விபத்தை தமிழ்நாட்டுல உண்டாக்கும். திரும்ப நாம ஊடகங்களை எச்சரிக்கிறோம். திரும்ப திரும்ப நேத்து பூரா போய் காலில் விழுந்து அழுத விஜய், கண்ணீரில் மூழ்கிய அந்த என்னங்க கொஞ்சம் மனசாட்சியோட நட. இதுக்கு இடையில விஜய் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இது என்னங்க கால கொடுமை? விஜய் அங்க மீட்டிங் போட்டாலும் ஆம்புலன்ஸ் வருது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போட்டாலும் அங்கேயும் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கதறி இருக்காங்க. எதுக்காக ஆம்புலன்ஸ் போச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? எந்த தகவல்களையும் இந்த கண்ணீர் கடலில் மூழ்கியதுன்னு எழுதின எந்த மீடியாவும் வெளியிடல. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இந்த ஆம்புலன்ஸ் போகுதா? எதுக்காக போகுது? யாருக்காக போகுது? யாரை காப்பாத்த போகுது? யாருக்கு என்ன ஆச்சு? இந்த தகவல் சொல்ல வேணாமா? வெளியே உட்கார்ந்துகிட்டே ஊடகங்கள் வாய்களையே பேசிட்டு இருக்குங்க. ஊடகங்களுக்கு அனுமதியே இல்ல. பொய்யான வீடியோக்களை எடுத்து போட்டு வாய்கழிய பேசிட்டு இருக்கு இந்த ஊடகங்கள். அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்குது இந்த ஊடக கும்பல். நேத்து இங்க ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போயிருக்கு, செய்தியாவும் கூட வரல. என்ன மாதிரியானது? அது யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வேணாமா? ஏன்னா விஜய் கும்பல்லாம் இழுத்துட்டு கிடந்தாலும் வேடிக்கை பாக்குற கும்பலுங்க. அவங்கள நம்பி ஒரு கூட்டம் போயிருக்கு, அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துனா அதை நாம தானே காப்பாற்ற வேண்டி இருக்கு. வழக்கம் போல அத ஒரு செய்தியா கூட வெளியே வரல. ஏன்னா இந்த கும்பலை நம்பி எல்லாம் போய் சாக முடியாது. ஏன்னா வேடிக்கை பார்க்குங்க, இல்லன்னா நெஞ்சில ஏறி நின்னு டாட்டா காட்டுங்க. இதுக்கு இடையில தாங்க பெரிய அளவுல பரப்புரை பிரச்சாரம் செய்யப்பட்டது. பாருங்க 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க,
விஜய ஒருபோதும் அவர்கள் குறை சொல்லல. இதுக்கு இடையில அறிவுஜீவிகள், எலைட் அறிவுஜீவிகள் ஒரு கும்பல் இருக்கு. இந்த எலைட் அறிவுஜீவிகள் யார் அப்படின்னா, நோகாம ஃபேனுக்கு அடியில உட்கார்ந்துக்கிட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கிற கும்பலுக்கு தான் எலைட் அரசியல்வாதிகள் அல்லது எலைட் அறிவு சார்ந்தவர்கள் என்று பொருள். இந்த ஃபேனுக்கு அடியில ஏசி கடியில உட்கார்ந்துற கும்பல் ஒரு நாள் வெயில்ல போய் மழையில போய் மக்களை சந்திச்சு அவங்களுக்காக களத்துல உட்கார்ந்து போராட்டம் நடத்தி கேஸ் வாங்கினது கிடையாது. இதுங்கெல்லாம் நோகாத கும்பலுங்க. இந்த கும்பல்கள்லாம் சொல்லுதுங்க, ஆமா 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 41 குடும்பமும் விஜய்க்கு ஆதரவா நின்னது. நீங்க தாய்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் தனி வீடியோ செட் பண்ண போறேன். நான் இது வரைக்கும் வேண்டாம், அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும் அப்படின்னு தாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த கும்பல் திருந்தாத கும்பல்னா அடிச்சுதான் திருத்தணும். அதுக்கான வேலையை நம்ம அடுத்து செய்வோம். அந்த கும்பல் என்ன நான் பேசி வச்சிருக்கேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆளுக்கும் ஒரு பதில தெளிவா சொல்லி விட்டுருவோம். இதுல என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் குரலாக போய் நின்னுகிட்டு மீடியாக்களை வச்சுக்கிட்டு காசை கொடுத்து ஒரு கும்பல்கிட்ட போய் என்னங்க விஜய் தாங்க ஓட்டு, விஜய் தாங்க ஓட்டு, விஜய் தாங்க ஓட்டு அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு பொய் கட்டமைப்பை, ஒரு பொய் கருத்தமைப்பை உருவாக்குறாங்க. ஆனா ஒரிஜினலா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அதுவும் வெளியே வந்துட்டு தானே இருக்கு. அப்ப நீங்க சொல்றது மாத்திரம் யோகியமான உண்மை இல்லைல்ல, நீங்க சொல்றதெல்லாம் செய்திகளா தானே இருக்கு. உண்மை வேற ஒன்னா இருக்குல்ல, பாருங்க உண்மைய. செத்தவங்க வீட்டுக்கு போய் அவரு போய் ஆறுதல சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்க பலமா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரணுமா, இல்ல இவரை தேடி வரணுமா? அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஏப்பா ஒரு இளவு நடந்து போச்சு, ஒரு இழப்புனா என்னப்பா செய்வோம், நாம தான் நேரா போவோம், நேரா போய் அந்த மக்கள்கிட்ட போய் நிப்போம், ஆறுதல் சொல்லுவோம், அவங்களோட நாங்க நிக்கிறோம்னு சொல்லுவோம். அதான் சரி. ஏன்னா விஜயா செத்து போயிட்டாரு, அவரை பாக்குறதுக்கு இப்படி தூரம் வர்றாங்க. நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி இந்த அம்மா கேட்டுச்சு. விஜயா செத்து போனாரு, அவரை பாக்குறதுக்கு இப்படி தூரம் வந்திருக்கீங்க, அவர் தானே அங்க போகணும். இதுவரை அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் போய் அப்படித்தானே பார்த்தாங்க. இந்த நியாயத்தை தான் நாமளும் கேட்கிறோம். அப்போ உங்க உசுறு தங்கம்னு வச்சுக்கிட்டு போலியா பொய் பரப்புரைய செஞ்சுக்கிட்டேவும் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை பனையூர்ல இருந்து வெளியே வராம உள்ள உட்காந்துட்டு பண்றீங்க. இத மக்கள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு. இதுக்கு இடையில நேற்று கரூர்ல இன்னொரு ட்விஸ்ட் நடந்து போச்சுங்க. கரூர்ல இன்னொரு ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு, கரூர்ல இருக்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கூண்டோடு கட்சியை கழிச்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, நாங்க நிர்வாகிகளா இருக்கோம், நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல இருக்கிற எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தலைவர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க, எங்களையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுங்கன்றாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க கூட எங்களை விடல எங்க தலைமை. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா இருங்க, நாங்க சொல்லும் போது போய் பாருங்கன்றாங்க. நாங்க உள்ளூர்ல உட்காந்து வேலை பார்க்கிறோம், நாங்க மக்களை சந்திக்கிறோம், அவங்க எங்க முகத்தை பார்த்துதான் உள்ள கட்சிகளை வந்து சேர்ந்திருக்கிறாங்க, நாங்க தான் அவங்களை கட்சியில சேர்த்திருக்கோம். இப்ப கட்சிக்காரங்களுக்கே உங்க மரியாதை இல்ல, நம்ம பார்க்க வந்த ரசிகர்களுக்கும் மரியாதை இல்ல, அவங்க சுக துக்கத்துல பங்கெடுக்க வேண்டாம், ஓடி ஒளிஞ்சுக்கங்கன்னு சொன்னா நாங்க எப்படிங்க இருப்போம்? இது எப்படி நியாயம்னு கேக்குறாங்க. நியாயமா இல்லையா? இது நியாயமா இல்லையாங்க? தலைவர்கள் போய் அங்க லோக்கல்ல நிக்க மாட்டாங்க, அங்க இருக்கிற பசங்க தான் போய் மக்களை சந்திக்கணும், நாளைக்கு ஓட்டு கேட்டு போகணும், நாளைக்கு மக்களை சந்திச்சு பிரச்சனை என்னன்னு கேட்கணும், அதெல்லாம் அவங்க தான் போகணும். மக்கள் மூஞ்சில காரி துப்பிட மாட்டாங்களா? எதுவுமே செய்யாம நாங்க செத்து கிடந்தோம், உடம்பு எலும்பு உடஞ்சு கிடந்தோம், கைகால் முறிஞ்சு கிடந்தோம், ஆஸ்பத்திரியில கிடந்தோம், 41 பேர் செத்து போனாங்க, நீங்க வந்து எதுவுமே பார்க்கல, இன்னைக்கு வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு வர்றீங்களேன்னு யாரை பார்த்து கேட்பாங்க? விஜயை பார்த்தா, அங்க உள்ளூர்ல இருக்க நிர்வாகிகளை பார்த்தானே கேட்பாங்க. அப்ப அவங்க பயப்படுறது கரெக்ட் தானே? மதியழகனுக்கு என்னாச்சு? கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு என்னாச்சு? புஷி ஆனந்த் போய் ஆமாங்க நான் தான் பொறுப்பு, என்ன பண்ணுவீங்க, எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, என் தொண்டையும் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு விஜய் நான் மாதிரி டைலாக்ல பேசியிருக்கணும். இவங்க பூரா வெளியே உட்கார்ந்துகிட்டு ஸ்கிரீன் போட்டு ஒரு உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நாடகத்தை போட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருப்பானுங்க தலைவர்கள் ஃபுல்லா, அது விஜய் உட்பட. ஆனா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட கூச்சப்படாம சிஎம் சார் பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க, என் தொண்டைங்க மேல கை வைக்காதீங்க. சோ இன்னும் வாய்கிழிய நடிக்க தெரிஞ்சுல விஜய்க்கு, வாய்கிழிய நடிக்க தெரிஞ்சுலங்க விஜய்க்கு. இந்த விஜய் என்ன பண்ணிருக்கணும், தான் தொண்டைங்களையாவது காப்பாத்திருக்கணும்ல, மாவட்ட செயலாளர்களை காப்பாத்து, அவங்களுக்கு என்னன்னு கேளு. ஒரு போன் பண்ணி மாவட்ட செயலாளருக்கு விசாரிச்சிருப்பீங்களா? நீங்கெல்லாம் உங்களை காப்பாத்திக்கிறதான ஓடி ஒளிஞ்சீங்க, இதான் தலைமை பண்பா? அவன் மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுவான், இவங்களோட இழுந்தா இளவழுத்து விட்டு போயிருவானுங்க. அப்புறம் நம்ம தான் அசிங்கப்படணும் சொந்த ஊருக்குள்ள. நம்ம பேசாம அரசியல் இருக்கணும், ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துக்கலாம்னு இன்னைக்கு போய் திமுக சேர்ந்திருக்கானுங்க பசங்க. பாருங்க
பாத்தீங்கல்ல, இது அசிங்கம் இல்லையா? புசி ஆனந்த் போய் மதியழகன் தான் இந்த தவறெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லலாமா? உங்க ஐயா, உங்க அண்ணன் தலைவர் விஜய் அன்னைக்கு டைலாக் விட்டாரு, என் மக்கள் மேல கை வைக்காதீங்க, தொண்டைங்க மேல கை வைக்காதீங்கன்னு. கூச்சம் இல்லாம போய் கோர்ட்ல போய் நின்னுக்கிட்டு நீங்க என்ன நாடகத்தை போட்டீங்க? அப்ப வீடியோல ஒரு நாடகத்தை போடுறீங்க, கோர்ட்ல ஒரு நாடகத்தை போடுறீங்க. எது உண்மைங்க? எது உண்மை? அப்ப தொண்டைங்க பூரா கட்சியை கழிச்சிட்டு போய் இன்னொரு கட்சியில சேரத்தானே செய்வான். அடிப்படையில தொண்டர்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க எல்லாம் வந்து சிஎம் ஆகி மக்களை காப்பாத்த போறீங்க. என்ன நாடகங்க இதுக்கு? இடையில தாங்க 20 லட்சம் ரூபாயை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்கு. அவங்க சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. கோடாங்கிப்பட்டின்னு ஒரு ஊரை சேர்ந்த ரமேஷ், இவர் விஜயோடைய தீவிர ரசிகர், கட்சிக்காரர் கிடையாது, ரசிகர். போயிருக்காரு, செத்துட்டார். அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப் வந்து சின்னவங்க, சின்ன வயசு, பாவம் ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. குடும்பம் போச்சு, வாழ்க்கை போச்சு. தனக்கு நெருக்கமானவர்களை இழந்துட்டு எவ்வளவு பெரிய வலி அந்த பொண்ணு சுமந்திருக்கும். 20 லட்சம் ரூபாய் இவங்க அனுப்புறாங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் வருவேன் வீடியோ கால்ல, நான் நேரா வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேனாரு. நாங்க பணத்தை எதிர்பார்க்கலங்க, நாங்க உழைச்சு சம்பாரிச்சுப்போம், பணத்தை எதிர்பார்க்கல, நாங்க இவர் வந்து நிப்பாருன்னு தானே எதிர்பார்த்தோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப பொய் வேலையை பாக்குறாங்க. இந்த பொண்ணு கிட்ட 20 லட்சம் போட்டது தெரியும், இந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன்றாங்க. இந்த பொண்ணு, நான் ஏங்க அங்க வரணும்? பாதிக்கப்பட்டவன் நான், என்ன பார்க்கதான் அவர் வரணும். இந்த கேள்வி நியாயமா இல்லையா? இந்த கேள்வியை பாதிக்கப்பட்டவங்க கேட்க கூடாதா? நீங்க 25 லட்சம் ரூபாய் மூஞ்சில விட்டெறிஞ்ச உடனே அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டே இருக்கணுமா? இது என்ன மாதிரி உளவியல்? உங்களை கேள்வி கேட்கிற 2 பேருக்கு 20 லட்சம் அனுப்பவே இல்லை. இது என்ன மாதிரியான அரசியல்? இது நியாயமா? இது நாகரிகமா? பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நமக்கு எதிரா பேசினாலும் அவர்கள் பக்கத்துல நிக்கிறதான நியாயம். அப்படி பார்த்தா அரசு பரவாயில்லையே. நீங்க மொத்தமா கட்டமைச்சு விட்டீங்க, மொத்தமா வீடியோவை இறக்குனீங்க, எல்லாரையும் அரசுக்கு எதிராக பேச வச்சீங்க, விஜய் மேல ஒண்ணுமே தப்பில்லன்னு பேச வச்சீங்க. ஆனாலும் அரசு தான் போய் முதல்ல நின்னுச்சு, அந்த மக்களை காப்பாத்துச்சு, அவங்களுக்கு உடனடியாக நிதி உதவி கொடுத்து அவங்கள நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? இழப்பு சந்திச்சிருக்க அந்த பிள்ளை அந்த பொண்ணுக்கு வரலன்னு சொல்லிட்டா, வரலன்னா வரலன்னு தானே நீங்க சொல்லிருக்கணும் உங்க தலைவர்கிட்ட. அந்த தலைவர்கிட்ட அப்படி சொல்ல முடியாதுன்றதால பொய்யா ஒரு செட்டப் பண்றான். அவங்க சொந்தக்காரங்க ஒரு 3 பேரை கூட்டிட்டு அவங்கள அப்புறம் வண்டியில ஏத்திக்கிட்டு போய் விஜய் முன்னாடி ஆஜர் பண்ணிருக்காங்க நேத்து. இத கேட்ட அந்த பொண்ணு கடும் கோவம் வந்தது, நியாயமான கோவம். எங்க நான் வரலன்ட்டு, நான் தேடுறது விஜய் அண்ணா எங்களை சந்திச்சு எங்களுக்கு ஆறுதல் கூடணும்ன்றது, அதுதான் நியாயமும் கூட. ஆனா அவர் எங்களை சந்திக்க வரல, வெறும் 20 லட்சத்தை போட்டு விட்டுட்டு பொய்யா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாருன்னா அவர் என்ன மாதிரியான ஆளு? இந்த கேள்வி எழுமா? அதான் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணு பேங்க்குக்கு போகுது, அந்த 20 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுக்குது. கொடுத்துட்டு இந்த 20 லட்சம் ரூபாய் என்னுடைய நாலேஜ் இல்லாம எனக்கு அனுப்பியிருக்காங்க, என்னுடைய அனுமதி இல்லாம அனுப்பிட்டாங்க, இதை திரும்ப அனுப்பினவங்களுக்கே அனுப்பிருங்கன்னு சொல்லிட்டு. 20 லட்சம் ரூபாய் பெரிய காசுங்க, நமக்கும் அது பெரிய காசு. அதுக்கு எப்படி ஒரு 5 வருஷம் நம்ம 10 வருஷம் நம்ம உழைக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் நமக்கெல்லாம் அந்த காசு கிடைக்கணும். சாதாரண ஆளுங்க நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸா இருக்கிறதுனால 10 வருஷத்துல அந்த 20 லட்சத்தை கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, அதுவே கஷ்டம்தான். ஆனா கூலி தொழிலாளிகளா உழைக்கிறவங்களுக்கு அந்த 20 லட்சம் பெரிய காசு. அந்த 20 லட்சத்தை தூக்கி ஒரு பொண்ணு எறிறானா அவன் மனசு எவ்வளவு உடஞ்சிருக்கும். நீங்க அவளை திரும்ப திரும்ப அவமானப்படுத்துறதா தானே அந்த பொண்ணு நினைச்சிருக்கா. அப்ப அதுல நியாயம் இல்லையா? நீங்க எப்படி பொய்யான ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அங்க நிக்க வைக்கலாம் பாருங்க. எனக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். பாத்தீங்கல்ல, இதுதான் யதார்த்தம். அப்ப விஜய் திருத்திக்கவே மாட்டீங்க உங்க அரசியலை. உங்க நாடக அரசியலை முதல் நிறுத்துங்க. யதார்த்தமா வேற ஒண்ணு அரசியல். யாரும் கழுத்துக்கு கத்தியெல்லாம் வச்சிட மாட்டாங்க. தமிழ்நாடு இது. இது இவ்வளவு பேசுற எங்களை துப்பாக்கியில சுட்டுட்டு போயிருப்பான் வேற மாநிலத்துல இருந்தா. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க பத்திரமா தான் இருக்கோம். எந்த ராத்திரியிலும் போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நடுராத்திரி பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். தனியா போயிட்டு தனியா தான் வந்துகிட்டு இருக்கோம். எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல செக்யூரா பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கும், நம்புங்க. இந்த தவறெல்லாம் உங்களுடைய அறியாமையில வந்தது. அதை திருத்திக்கோங்க, கத்துக்கோங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். நீங்க அரசியலுக்கு வர வேணாம், நீங்க வந்த பொழந்து கட்டி, அதெல்லாம் 2ஆம் பட்சம். நாங்க அப்படி அரசியலுக்கெல்லாம் வர வேணாம்னு யாரையும் சொல்ல மாட்டோம். தாராளமா வாங்க, கத்துக்கங்க. கத்துக்கவே மாட்டோம்னு நாடக அரசியல் பண்றீங்கல்ல, இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே டேஞ்சரான ஒரு சூழலை உருவாக்கும். புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய். 20 லட்சம் ரூபாயை தூக்கி மூஞ்சில அடிச்சிருக்கானா அந்த பொண்ணுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. மன்னிப்பு கேளுங்க, அந்த பொண்ணு கூட பேசுங்க.